நாம் தீபம் அறக்கட்டளையிலேருந்து மதியம் உணவு 1 மணிக்கு பண்ணும்போது ஒரு கூட்டு வழிபாடு, அது மாதிரி இரவு 7:30 மணிக்கு ஒரு கூட்டு வழிபாடு. நிறைய பேர் கேட்பாங்க, அதாவது நன்கொடையாளர்கள் இந்த கூட்டு வழிபாடு பற்றி நீங்கள் கொஞ்சம் அதை ஒரு விளக்கம் கொடுங்களேன். கூட்டு வழிபாடு ரொம்ப முக்கியம். தனி ஒரு மனிதன் ஒரு ஆண்டு ஒரு தனி அறையில் தவம் செய்து பெறக்கூடிய அருளை கூட்டு வழிபாட்டினால் ஒரு 10 நிமிடத்தில் நம்ம பெற்றுவிடலாம். இந்த உறுதி இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அது பொது நோக்கு உடைய ஒரு கூட்டு வழிபாடு. இப்போ தனி சுயநோக்கு உடையது தனி அறையில் நின்று தவம் செய்வது, பூஜை செய்வது. இதற்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடங்கொள்ளும் அருட்பெருஞ்சோதி என்று வள்ளற் பெருமானுடைய உயர்ந்த கருத்து. அதனால் பொதுவாக அன்பர்கள் கூடுகின்ற இடத்திலே பொது வழிபாடு, சிறப்பு வழிபாடு செய்வது ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த ஒரு செயல். அதுதான் ஆண்டவன் விரும்புகின்றார். ஆனால் அந்த செயலை செய்வது ரொம்ப இறைவனுக்கு வள்ளற் பெருமானும் மிக மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு உயர்ந்த செயல் அது. அதை தொடர்ந்து தாங்கள் செய்து அருள வேண்டும். அந்த அவ்விடத்திற்கு யார் வருவார்கள்? உண்மையான மெய் அன்பர்கள் தான் அங்கே வருவார்கள். பொய் அன்பர்கள் அங்கே வர முடியாது. எங்கே மெய் அன்பர் உலர் அங்கே நலந்தர எழுந்து இருந்து அருளும் பதம் அங்கே பழங்க. அந்த மெய்யான அன்பர்கள் எவ்வண்ணம் வேண்டினும் அவ்வண்ணம் அன்றே இறங்கி ஈர்ந்து அருளும் பதம். எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள். அந்த கூட்டு வழிபாடுன்றோம். அந்த கூட்டு வழிபாட்டில் நாம் என்னெல்லாம் நம்ம நினச்சி பெருமான்கிட்ட நாம் விண்ணப்பம் செய்யணுமோ அதெல்லாம் அன்றே டிக் அடிக்கிறார் பெருமான்.